بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே, இறை தூதரின் வழியில் இனிய இல்லம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பேசிய அந்த தொடரிலிருந்து ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி பைத்திஹி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இனிய இல்லத்திலே எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்து வரும்போது, அவர்கள் எல்லா மனிதர்களை போலவே ஒரு மனிதராக வீட்டிலே செயல்பட்டார்கள். தன்னுடைய துணி சம்பந்தப்பட்ட வேலையோ, தன்னுடைய காலணி சம்பந்தப்பட்ட வேலையோ, இன்னும் தன்னுடைய எந்த வேலைகளாக இருந்தாலும் தானே செய்யக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி வரை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் நிலைமை எப்படி இருந்தது, அவர்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தது என்பதையும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 5698வது ஹதீஸாக பார்க்கலாம். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லகது ரஅய்து நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒமா எஜிது மினத் தகலி மா யம்லஉ பிஹி பதனஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபியை நான் பார்த்து இருக்கிறேன். மட்டகரமான பேரித்தம்பழம் கூட கிடைக்காமல் அவர்கள் அப்படியே தங்களுடைய வயிறு நிரம்பாமல் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இடத்துல என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் தகல் என்று சொல்கிறார்கள். தகல் என்று சொன்னால் பேரித்தம்பழத்திலேயே ஆக மட்டகரமான ஒரு பழம். அதை யாருமே சாப்பிட விரும்ப மாட்டார்கள். இப்பொழுதும் கூட நம்ம பேரித்தம்பழத்திலேயே உயர் ரகமான பழம் எது, டேஸ்ட்டு எதில் குறைவு, சாஃப்ட்டு எதில் கூட குறைய, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த தக்கல் என்ற பேரித்தம்பழம் இருக்குதே, அது யாருமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே. இப்போ நம்ம இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் இப்போ நம்ம நாட்டினுடைய பேரித்தம்பழத்தை யாரும் சாப்பிட விரும்புகிறதே இல்லை. வெளிநாட்டிலேருந்து பேரித்தம்பழம் வரணும், அதுவும் இப்படி இருக்கணும், களிமா பேரித்தம்பழமாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், நீட்டமாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், எல்லாம் தனித்தனியாக இருக்கணும், சேர்ந்து இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் இதை இப்படி நம்ம நினச்சி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பேரித்தம்பழத்தை நோன்பு திறப்பதற்காக, அதுவும் எப்பொழுதும் நம்ம உணவாக சாப்பிடுவதும் இல்லை. பேரித்தம்பழத்தை இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு பேரித்தம்பழமோ அல்லது மூன்றோ அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட பேரித்தம்பழங்களையோ முன் உணவாக சாப்பிடுவதற்கு தான் நம்ம இவ்வளோ போராட்டங்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது என்றால், ஆக மட்டகரமான பேரித்தம்பழம் தக்கல் என்ற வகை, அந்த பேரித்தம்பழம் கூட கிடைக்காமல் அவர்களுடைய வயிறே நிரம்பாமல், மா யம்லஉ பிஹி பதனஹு, அவர்களுடைய வயிறு நிரம்பாத அளவுக்கு அவர்கள் இருப்பதை, சுருண்டு கிடப்பதை நான் என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன் என்று நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டின் நிலைமை இப்படி இருந்தது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம்.
அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வீடு அளவும் சிறிது அளவுதான். வீட்டினுடைய உணவும் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய லைஃப் இப்படி தான் போயிருக்கிறது. அவர்களுடைய வீட்டிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்து இருக்கிறோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இனிய இல்லத்திலே அங்கம் வகித்திருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறும்போது என்ன சொன்னார்கள் என்றால், இன் குன்னால நந்துரு இலல் ஹிலாலி சும்மல் ஹிலாலி சலாச அஹில்லா ஃபி ஷஹரைன் ஒமா ஊகிதத் ஃபி அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார் ஃபகுல்து யா ஹாலா மா கான யுஈஷுக்கும் காலத் அல் அஸ்வதான் அத்தம்ரு வல் மா. அல்லாஹு அக்பர். சஹீஹுல் புகாரியில் 2567வது ஹதீஸாக இதை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இனிய இல்லம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பிறையை பார்த்து விடுவோம், மறுபிறையும் நாங்கள் பார்த்து விடுவோம், அடுத்த பிறையும் நாங்கள் பார்த்து விடுவோம். இப்படி 2 மாதத்திலே 3 பிறைகளை நாங்கள் பார்த்து விடுவோம். அதாவது பிறை என்றால் மாதத்தினுடைய முதலாவது நாள். இப்படி 3 பிறைகளையும் நாங்கள் பார்த்து விடுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனிய இல்லங்களில் அடுப்பே எரிவது கிடையாது, அடுப்பே எரியதில்லை. 3 மாதங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? தன்னுடைய சகோதரியின் மகனிடத்திலே சொல்கிறார்கள், உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்கிறார்கள். அப்போது உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ஹாலா, சிறிய தாயே, மா கான யுஈஷுக்கும், அப்படியானால் நீங்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துனீங்க, எந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தை நகர்த்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல் அஸ்வதான். அஸ்வது என்றால் கருப்பு. 2 கருப்பு உணவுப் பொருள்கள் மட்டும்தான் எங்களுடைய வீட்டில் இருந்தது. அது என்ன? அல் மாவு ஒத்தம்ரு, தண்ணீரும் பேரித்தம்பழம் மட்டும்தான். அப்போ 3 மாதங்கள் சுப்ஹானல்லாஹ் தண்ணீரும் பேரித்தம்பழம் மட்டுமே தான் அவருடைய வாழ்க்கையாகவே இருந்தது. யாருடைய வீடு? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு. எப்படி வாழ்ந்தார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் நோன்பு திறப்பதற்காக ஒரு பேரித்தம்பழம், அப்படி நம்ம முன் ஒரு உணவாக அதை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். முழு நாள் உணவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தண்ணீரும் பேரித்தம்பழம் மட்டும்தான். இப்படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டின் நிலைமை இப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அன்புள்ளவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு வறுமையை கொடுத்தால், ஒருவருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் குறைவாக கொடுத்தால் அதை நாம் ஒன்றும் நினைக்கவே கூடாது. அல்லாஹு தஆலா ஒருவருக்கு பொருளாதாரத்தை நிறைவாக கொடுப்பான், ஒருவருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை குறைத்தும் கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்திருக்கிறான் என்றால் நம்மெல்லாம் எம்மாத்திரம். எனவே ஒரு பேரித்தம்பழமும் தண்ணீரும் 2 கருப்பு உணவு தான் எங்களுடைய வீட்டில் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஹதீஸில் பார்க்குறோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டு வீட்டிற்கு வருவார்கள். வீட்டிற்கு ஏதாவது இருக்குதா என்று கேட்பார்கள். வீட்டில் எதுவும் இல்லை என்ற பதில் வரும். அப்படியானால் நான் இன்றைக்கு நோன்புடைய நியத்தை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் இருந்தது என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். அன்புள்ளவர்களே, எனவே ஒரு வீடு நல்ல முறையில் பொருட்களை சேமித்து வைப்பதிலும் நல்ல புசிப்பதிலும் தான் இனிய இல்லமாக மாறும் என்பது அர்த்தம் கிடையாது. அதான் நமக்கு இங்கே உள்ள பாடம். நாம் என்ன நினச்சிருக்கிறோம்? இனிய இல்லம் என்று சொன்னால் நல்ல கை நிரம்ப காசு இருக்கணும், மனைவி கேட்குறதையெல்லாம் கணவர் வாங்கி கொடுக்கணும், கணவர் கேட்குறதெல்லாம் விருப்பமான முறையில் சமைத்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வீடு நல்ல வீடு. வீடு கஷ்டப்பட்டா, பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டா, அல்லது உணவுக்கு சரியான முறையில் வழி இல்லை என்றால்
அந்த வீடு சரியான வீடு இல்லை என்ற எண்ணத்திற்கு நம்ம வரவே கூடாது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு விளங்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடே இப்படி இருந்தது என்றால் அப்போ இது அளவுகோல் கிடையாது. பொருளாதாரம் என்பது அளவுகோல் இல்லை. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை தண்ணீரும் பேரித்தம்பலத்தையுமே உணவாக ஒரு நாள் உணவாக அவர்கள் எடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறை எங்களுடைய கண்ணால் பார்ப்போம், அதுக்கடுத்த பிறையை கண்ணால் பார்ப்போம், 3 பிறைகளை 2 மாதத்திலே நாங்கள் கண்களால் நாங்கள் பார்ப்போம். ஆனால் ஒமா ஊக்கிதத் ஃபி அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளில் ஒரு நாளும் கூட அந்த 3 மாதங்களில் அடுப்பு எரிந்தது இல்லை என்று சொன்னால், அப்போ இப்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு சோதனை கொடுப்பான். அந்த சோதனையின் போதும் கூட நம்ம சபுரோடு இருந்தால் நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக மாறும். நாம் நினைப்பது போன்று எல்லா சகல வசதிகளும் இருந்தால் தான் இனிய இல்லம் என்ற அர்த்தம் கிடையாது. இதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் அவருடைய வாழ்க்கை இப்படி ஒரு சூழல் இருந்தாலும் அல்லாஹுவை வணங்குவதில் அவர்கள் பின்தங்கியது இல்லை, நேரம் தவறியதும் இல்லை. குறிப்பாக அல்லாஹுடைய இல்லம் பள்ளிவாசல் மஸ்ஜிதுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தராமல் இருந்தது இல்லை. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் வீட்டிலே வேலைப்பளு கூடிவிடும். அப்படி வேலைப்பளு கூடிவிட்டாலும் கூட பள்ளிவாசலுக்கு போவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடையாக அவர்கள் இருந்ததே கிடையாது. வேலை அவங்களுக்கு தடையாக இருந்தது இல்லை. அந்த அளவுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவருடைய மனைவியே சாட்சி பகர்கிறார்கள். வேறு யாரும் சாட்சி பகரலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கின்ற ஒன்றாக வாழக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாட்சி பகர்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 5363வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம். அல் அஸ்வத் பின் யஸீத் அவங்க ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, சஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மா கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபில் பைத்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எப்படி செயல்படுவார்கள் என்று கேட்கிறார்கள். என வீட்டில் எப்படி செயல்படுவார்கள் என்பது மனைவிக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. வெளியில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உள்ரங்கம் வெளிரங்கம் எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு மட்டுமே தான் தெரியும். அதனால தான் மனைவிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதையும் மறைக்கக்கூடாது அல்லவா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மட்டும் கணவர் கிடையாது, ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் வழிகாட்டி. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எப்படி இருப்பார்கள் துணிந்து சொன்னார்கள். அதில் ஒளிவு மறைவு கிடையாது. அல்லது அவர்களுக்காக ஒன்றை சொல்லிவிட்டு மறைத்து இன்னொன்றை வைத்து இப்படி சொல்லவில்லை. அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கான யகூனு ஃபி மிஹனதி அஹ்லிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஆட்சி தலைவர், சமூகத்திற்கு பொறுப்பாளர், அல்லாஹ்விடமிருந்து வஹி எனக்கு தொடர்பு இருக்கிறது, சொர்க்கத்தில் நான் தான் முதல்ல சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை. வீட்டிலே ஒரு மனிதனாக செயல்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிக்கு குடும்பத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். யார் சொன்ன? மனைவி சொல்றாங்க. கான யகூனு ஃபி மிஹனதி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்திற்கு அத்தனை உதவிகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ வீட்டு வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சரி, அதோடு மட்டும் இல்லை, அந்த வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஃபஇதா சமிஅல் அதான் ஹரஜ,
அதான் சொல்வதை அவர்கள் காதில் கேட்டுவிட்டால் எந்த வேலைகளாக இருந்தாலும் தூக்கி வீசிவிட்டு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நம்ம இங்கே சிந்திக்கணும். நிறைய மக்களுடைய இல்லம் இனிய இல்லமாக ஆகாமல் இருப்பதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு துணை புரிவது இல்லை, அவர்களுக்குரிய தேவைகளை உதவிகளை செய்வது கிடையாது. நாம் அடிக்கடி சொல்வதை போன்று கணவனுக்கு தான் மனைவி வேலை செய்ய வேண்டும், ஏன் மனைவிக்கு கணவன் வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அந்த பார்வை ஆண் மகனுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் வீட்டிலே? அவர்கள் வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், மனைவிக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி செய்வதனால தான் அவங்க வீடு சின்ன வீடாக இருந்தாலும், தண்ணீரும் பேரித்தம்பளம் மட்டுமே அவருடைய வாழ்க்கையாக கழித்தாலும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களுடைய வீடு இனிய இல்லமாக இருந்துச்சு, அழகான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். கணவனும் மனைவியும் மிக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. சுபஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இதுதான் அடிப்படையான காரணம். அவர்களுக்கு துணை புரிய வேண்டும், துணை புரிந்தால் தான் இனிய இல்லமாக இருக்கும். சரி, அடுத்த இன்னொரு செய்தி என்ன? அதான் சொல்லக்கூடிய சவுண்டு கேட்டுட்டா உடனே வெளியேறிடுவாங்க. திரும்ப அந்த வேலைகளை செய்யணும், தொடர்ந்து செய்யணும், வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டின் செய்தி. அன்புள்ளவர்களே, இறை தூதரின் வழியில் இனிய இல்லம் என்று நாம் பேசுவதும் கேட்பதுமாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில் இனிய இல்லம் எப்படி இருந்தது, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுக்கணும், இது ஒரு படிப்பினையாக நம்ம எடுக்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபர்து தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறத மிஸ் பண்ணவே இல்லை, மிஸ் பண்ணதே கிடையாது. அவருடைய மூத்து கடைசி கட்டம் வந்துச்சே, அவர்களால் அசைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சே, அந்த நேரத்திலையும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு பக்கமும், அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பக்கமும், சுப்ஹானல்லாஹ், நடக்க முடியாத அந்த கட்டத்திலும் தூக்கிட்டு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. பள்ளிவாசல் என்ன தூக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு இனிமேல் பள்ளிவாசலுக்கு தான் நான் போகணும், வீட்டிற்குள் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை நம்ம படிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழுத்துட்டு போகும்போது அவர்களுடைய காலினுடைய 2 பெருவிரல் இருக்குதே, அது கோடிட்டு போனதுன்னு பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். நம்ம என்னென்ன காரணங்கள்லாம் சொல்கிறோம், வீட்டை விட்டு அறையிலிருந்து பள்ளிவாசல் வரத்துக்குள்ளே நானும் நீங்களும் பல காரணங்களை சொல்லி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்ததே இல்லை. அதனால தாங்க அவங்க வீடு நல்ல வீடாக இருந்திருக்குது. சும்மா வீட்டில் காசு பணம் மட்டும் சுகபோகமாக இருப்பது என்பது மட்டும் அது இனிய இல்லமாக மாறாது. உள்ளே இருப்பவர்களும் இறை வணக்கத்திலே முழுமையாக ஈடுபட வேண்டும். அதே போன்ற ஆணாக இருந்தால் கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு தொழுவது கட்டாய கடமை பள்ளிவாசல், பெண்களுக்கு தொழுவது சிறந்தது வீடு. அதே சமயத்தில் பெண்கள் பள்ளிவாசல் வரக்கூட தடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். சிறந்தது என்றால் அவருடைய வீட்டிலே தொழுவது தான். ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இனிய இல்லமாக அமைந்திருக்கிறது. அப்போ தொழுகை சரியா இருக்கணும். சரி, கணவர் தொழுகிறார் ஆனால் மனைவி தொழலை, அப்போ இனிய இல்லமாக மாறிடுமா? மாறாது. அது எப்படி மாறும்? எந்த கோணத்தில் நம்ம மனைவியோடு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? அவளும் ஒரு தொழுகையாளியாக இருந்தால் தானே நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சியாக பேச வரும். அல்லது வெறுமனே மனைவி என்பதால் நம்முடைய உடல் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு மட்டும் பயன்படுத்தினால் அது உண்மையான மனைவியாக இருக்காதே, அது உண்மையான நம்முடைய உறவாக இருக்காதே. அப்போ கணவரும் தொழுகையாளியாக இருக்கணும், மனைவியும் தொழுகையாளியாக இருக்கணும்.
மனைவிக்கு தொழுவதை நம்ம அதை நம்ம சொல்லணும், வலியுறுத்தணும். எந்த அளவுக்கு இங்கே உள்ள உலமாக்கள் சொல்கிறார்கள் என்றால், நம்ம வலியுறுத்தியும் அவங்க தொழலைன்னா நீங்கள் தலாக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் தேவையில்லை. நமக்கு அடிப்படையானது அல்லாஹ்வை வணங்குவது, அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். தொழுகைக்கு மிஞ்சின வேற ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. இந்த கடமையை அவங்க நிறைவேற்றலைன்னா எப்படி சந்ததிகள் சரியாக இருக்கும்? எப்படி நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளருவாங்க? அப்போ அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, இறை தூதரின் வழியில் இனிய இல்லமாக மாற வேண்டும் என்றால் தொழுகையினுடைய நேரத்திலே வீட்டிலே இருக்கக்கூடாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து காட்டியிருக்கிறாங்க. அன்புள்ளவர்களே, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்தில் எழும்பவே முடியாத, அவர்களை தூக்கவே முடியாத கட்டம், அவர்களால் ஒன்றும் அசைய முடியாத கட்டம், கடைசி கட்டம் நோய்வாய் பெற்ற போதுதான் வீட்டில் இருந்து தொழுதார்கள். அது வரையிலும் சரியான முறையில் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை யுத்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க அசருடைய வக்தில். அப்போ எந்திச்சு பார்க்குறாங்க, டைம் தாண்டி போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு எதிரிகளை சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எதிரிகளுடைய வயிறுகளை நரகத்தில் போடட்டும், அவங்க தான் என்னை இப்படி எங்களை பாராமுகமாக்கிட்டாங்க, இப்படி எங்களை மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படுறாங்க. எந்திரிச்சு முழிச்சு டைமு மாறி தப்பி போயிருச்சுன்னா அவங்களுக்கு கோபம் வருது, நிற்க முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? இதுதான் நமக்கு பெரிய பாடம். நேரம் தப்பி போனால் வருத்தப்படுறோமா, கவலைப்படுறோமா, மிஸ் ஆயிருச்சே, இப்படி நம்ம பெரிய பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறோமா? அதை நினச்சும் பார்க்குறது இல்லை, பாவமாகவும் கருதுறது இல்லை. பொதுவாக நான் அடிக்கடி சொல்வேன், தொழுதா நமக்கு நன்மை, தொழலைண்டா அது ஒன்றும் இல்லை இப்படி நம்ம நினைக்கிறோம். தகாத உறவு பாவங்கள் செஞ்சால் பாவமாக நினைக்கிறோம், ஒரு பாவத்தை செஞ்சால் பாவம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நன்மையை செய்யாமல் இருந்தால் அதை பாவம்னு நினைக்கிறது இல்லை. தொழுதா நன்மை கிடைக்கிது, சரி தொழாட்டா என்ன, அது நமக்கு பாவம்னு தெரிகிறது இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, தொழாமல் இருப்பது என்பது விபச்சாரம் புரிவதை விட, திருடுவதை விட, மதுபானம் அருந்துவதை விட மிகப்பெரிய பாவம் தொழாமல் இருப்பது. அப்போ இதை நம்ம எப்படி விளங்குறோம்? அப்படி நம்ம நினைக்கிறோம், ஒரு வக்து மிஸ் ஆகிட்டா நம்ம அப்படி நினைக்கிறோமா, ஃபீல் பண்ணுறோமா? அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால், அதான் சொல்லக்கூடிய சப்தத்தை அவர்கள் செவியுற்று விட்டால் ஹரஜ வெளியேறி விடுவார்கள், வீட்டில் இருக்க மாட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்களே. இது மாதிரி என் மனைவியோ உங்களுடைய மனைவிமார்களோ இப்படி சாட்சி பகர முடியுமா? என்னுடைய கணவர் அதான் சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்டுவிட்டால், தொழுகை நேரம் வந்துவிட்டால் ஒரு நேரம் கூட அவர் மிஸ் பண்ண மாட்டார் என்று சொல்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் நடந்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ எப்படி இனிய இல்லமாக மாறும்? இனிய இல்லமாக மாற வேண்டும் என்றால் இறை தூதருடைய வழியை பின்பற்ற வேண்டும். இதான் நமக்கு இங்கே ஒரு பாடம். அன்புள்ள சகோதரர்களை, இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஜமாத்து தொழுகையை மிஸ் பண்ணி வீட்டில் இருப்பவர்கள், அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லக்கது ஹமம்து அன் ஆமுர பிஸ்ஸலா ஃபதுகாம். நான் நினச்சி பார்க்குறேன், தொழுகையை ஏவி நீங்கள் தொலை வைங்கன்னு சொல்லி ஒரு இமாமை ஏற்பாடு பண்ணி மக்களையும் தொலை வைக்க சொல்லிட்டு, அதுக்கு பிறகு சும்மா ஆமுர ரஜுலன் யுஸல்லிய பின்னாஸ், பிறகு தொலை வைக்கிற இமாமை ஏற்பாடு செஞ்சுட்டு மக்களையும் ஏற்பாடு பண்ணி தொலை வைக்கிற இமாமையும் நீங்கள் தொலை வைங்க ஜமாத் நடத்துங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு, சும்ம அன்தலிக மஅய பிரிஜாலின் மாஹும் ஹுஸமுன் மின் ஹுதபின் இலா கௌமின் லா யஷ்ஹதூன ஸலா ஃபஉஹர்ரிக அலைஹிம் புயூத்தஹும் பின்னார். தொழுகைக்கு உள்ள எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு சில இளைஞர்களை நான் கூட்டு போய், அவர்களை என் கையால் நான் கூட்டு போய் அவர்களுடைய கையில் விறகு கட்டைகளெல்லாம் கையில் எல்லா கையிலையும் கொடுத்துட்டு,
யாரெல்லாம் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவர்களை அப்படியே வீட்டுக்குள்ளேயே வைத்து அவர்களையும் சேர்த்து நெருப்பை கொண்டு அந்த எரித்து விடலாம் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் செய்யலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நினைக்கிறாங்க மனசில். யாராவது தொழாமல் இருந்தாங்கண்டா நான் இந்த வேலையை செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி, வீட்டை மட்டும் எரிக்கிறது இல்லை, அவர்களை உள்ள வச்சு அவர்களை சேர்த்தே எரிக்கிறது. இப்படி நான் நினச்சி பார்க்குறேன்னு சொல்ல அந்தளவுக்கு கோவப்படுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்தளவுக்கு கோவப்படுறாங்கண்டா இப்போ எப்படி அவங்க நடந்துருக்கிறாங்க? இதான் நம்ம இங்கே மிகப்பெரிய ஒரு பாடமாக படிக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு வீட்டிலே இருக்கக்கூடாது, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் இப்போ உண்மையில் நாம் வெளியேறி இருக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு தான் வரணும். அப்படி இருந்தால் தான் வீடு நல்ல வீடாக இருக்கும், இல்லைன்னா நல்ல வீடாகவே இருக்காது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு விளங்குது. அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். இப்னு மாஜாவில் வருகிறது, மன் சமிஅன் நிதா ஃபலம் யஜிப் ஃபலா ஸலாத லஹு இல்லா மின் உதுர். எவர் ஒருவர் அதான் சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்டு ஃபலம் யுஜிப், அவர் அதுக்கு பதில் சொல்லலையோ, பதில் சொல்லலைன்னா தொழுகைக்கு வரலையோ. இன்னொரு ஹதீஸில் வருது ஃபலம் யஅதிஹி, பாங்கு சொல்லி கேட்டு யார் பள்ளிக்கு போகலையோ அவர் தகுந்த காரணம் சொன்னாலே தவிர அந்த தொழுகையே கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியான காரணம் சொல்லணும், உண்மையிலேயே அவர் சரியான காரணம் சொல்லணும், அப்படி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் சொல்கிற காரணங்கள்லாம் சரியான காரணம் தானா? தலை வலிக்குது, காய்ச்சல், என்னென்னமோ சொல்லுவோமா இல்லையா? ஆனால் இதே அப்படி கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நம்ம டியூட்டிக்கு போகிறோம், டியூட்டிக்கு போகிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி தொழுகைக்கு சொல்கிற காரணங்கள் மாதிரி அதை நம்ம சொல்லுவோமா? அல்லது நம்ம ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்கு நம்ம எடுத்துக்கட்டி போவோம். சில நேரங்களில் உடல் உண்மையிலே அசௌகரியம் இருக்கும், ஆனால் அந்த தேவையை அடைவதற்காக நம்ம எந்திரிச்சு போகிறோமே, அதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். நமக்கு பொருளாதாரம் வர வேண்டி இருக்கும், ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸு, ஏதோ இன்கம் வரணும், அதுக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதனாலேயே சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறோம், இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வர்றோம் ஒரு பத்திரம் வேலைக்காக, ஒரு நம்முடைய வீட்டை ஒரு நிலத்தை விற்கிறதுக்காக. எங்கேருந்து ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு போகிறோம், 1 மணி நேரம் வேலைக்காக. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது மாதிரி பல இது நடக்கும். அப்போ பொருளாதாரத்திற்காக, உலகத்திற்காக நம்ம நேரங்களை கொடுக்குறோம். ஆனால் வீட்டில் உட்கார்ந்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு பல காரணங்களை சொல்லிட்டு இருக்கிற, ஏற்றுக்கொள்ளப்படாத காரணங்கள், அதை யாரும் சொல்ல முடியாத காரணங்கள், அதாவது இப்படி இல்லாமல் காரணம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு. அன்புள்ள சகோதரர்களே, எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் தகுந்த காரணமின்றி வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாரோ, அப்படி இருந்தால் அவருடைய தொழுகையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கணும்? அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அன்புள்ள சகோதரர்களே. அப்போது இதில் ஒரு சஹாபி சொல்கிறாங்க, நாம் யாரை இதுவரைக்கும் கண்டிருக்கிறோம்டா, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் 1159வது ஹதீஸில் பார்க்கலாம். இதில் சொல்கிறாங்க, ஒலக்கது ராய்த்துனா கௌமன் யத்தஹல்லஃபு அன்ஹா இல்லா முனாஃபிக்கும் மாலூமுன் நிஃபாக். எங்களில் எல்லாரும் கரெக்டாக தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க பள்ளிவாசலுக்கு, இப்படி தொழாமல் இருக்கிறதுல, பின்வாங்கி இருக்கிறதுல பார்த்தா அறியப்பட்ட சில முனாஃபிக்குகள் மட்டும்தான் வரமாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய அறிவிப்பு எப்படி சொல்கிறாங்க? எல்லாரும் நாங்கள் ஜமாத்தை கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், யார் இதில் சரியாக வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அறியப்பட்ட சில நயவஞ்சகர்கள், முஸ்லீம் என்ற வேடத்திலே முனாஃபிக்குகள், இவர்கள் மட்டும்தான் வரமாட்டாங்க. இதுதான் நம்ம கண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ நயவஞ்சகர்கள் மட்டும்தான் ஜமாத்தை பேண மாட்டாங்க அப்படின்றத இந்த செய்தி நம்ம பார்க்குறோம், முஸ்லீமில் வருது. பண்புள்ள சகோதரர்களே, அப்போ உண்மையில் நாம் எப்படி இருக்கிறோம்? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ரு தொழுகை சம்மந்தப்பட்டு சொன்னால் அதனுடைய தொடராக தான் இது வருது. ஃபஜ்ரு தொழுகை எரிக்கிறது கொள்றதெல்லாம் சொன்னாங்களே, இதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இது என்ன எப்படி வருதுண்டா, ஃபஜ்ரு தொழுகையின் இஷா தொழுகையினுடைய மகத்துவத்தை, நன்மையை அவர்கள் விளங்கி கொள்வார்களேயானால்
வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லா தௌஹுமா வலவ் ஹபுவா. அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள் சொன்னாங்க. தவழ்ந்து வர்றதுன்னா தவழ்ந்து வர்றது இல்லை. உண்மையாகவே ஒரு முஸ்லிம் ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்புகளையும் இஷா தொழுகையினுடைய சிறப்புகளையும் தெளிவாக அவர்கள் அறிந்து கொள்வார்களேயானால் எந்த காரணமும் சொல்லாமல் தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் உண்மையில் நயவஞ்சர்களுக்கு தான் கனமாக இருக்கும். நயவஞ்சர்களுக்கு தான் ஜமாத்தை அவர்கள் ஒழுங்காக சரியான முறையில் பேண மாட்டார்கள். எனவே உதுர் என்றால் என்ன, காரணம் என்றால் என்ன? அச்ச சூழ்நிலை இருக்கணும். வெளியே வந்தால் பிரச்சனை முடியாது. அச்ச சூழ்நிலை, ஏதாவது அரசாங்கம் தடை செஞ்சுருக்கணும், ஏதாவது தகுந்த காரணம் இருக்கணும், அல்லது நோய், உண்மையிலே எந்திரிக்க முடியாத நோய். தொழுகைக்கு மட்டும் நம்ம எந்திரிக்கலன்னு இல்லை, வேறு எதுக்குமே எந்திரிக்கக்கூடாது. நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்டா, தொழுகைக்கு நம்ம எந்திரிக்க முடியாதுன்னா வேறு எதுக்கு எந்திரிக்க முடியுமா? அப்படி நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எந்திரிச்சிடலாம். இல்லை எதுக்குமே எந்திரிக்க முடியாதுன்னா அது தகுந்த காரணம். அப்போது அச்சமோ அல்லது உண்மையில் நமக்கு நோயோ இருக்குமையானால் அந்த உதிர் அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் அதை மன்னிப்பான். அது அல்லாமல் இருந்தால் பிரச்சனை தான். நம்முடைய வீடு இனிய இல்லமாக இருக்காது, இறை தூதரின் வழியிலே இருக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை, அவர்களுடைய இயற்கை குணம், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் என்று நாம் பார்த்தால், உண்மையில் ஒரு மனிதனுடைய ஹரக்கத், அவனுடைய அங்க அசைவுகள், அவனுடைய யதார்த்த வாழ்க்கை அது வீட்டில் தான் வெளிப்படும். அந்த வீடு தான் அவனுக்கு நிம்மதியை தரும். அது ஒரு அடையாளமாக இருக்கும். அவனுடைய யதார்த்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளம் அவன் தங்கியிருக்கக்கூடிய வீடு தான். அவனுடைய கல்பை அறிந்து கொள்வதற்கும் அதுதான், வீடு தான் காரணமாக இருக்கும். அதனால தான் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யதார்த்த குணங்களை தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்களை பற்றி வர்ணித்து கூறுகிற அளவுக்கு ஒன்றும் விடாமல் அந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அவர்கள் தூக்கத்திலே எப்படி இருப்பார்கள், விழிப்பிலே எப்படி இருப்பார்கள், நோய்வாய் பெற்ற போது எப்படி இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருக்கும்போது எப்படி இருப்பார்கள், கோபமாக இருக்கும்போது எப்படி இருப்பார்கள், சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி இருப்பார்கள் என்பதையும் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டி காட்டுறாங்க. அதில் ஒன்று தான் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது. லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன் வலா சஹாபன் ஃபில் அஸ்வாகி வலா யஜ்ஸி பிஸ்ஸய்யிஅத்தி ஸய்யிஆ வலாக்கின் யாஃபு வ யஸ்ஃபஹு. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாகவே அவங்க கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவங்களாம் இருக்கல. அதே மாதிரி இயற்கை மட்டுமல்ல, சில நேரங்களில் மனுஷனை கோபத்தாபம் ஏற்படுமே, அந்த நேரத்திலும் கூட கெட்ட வார்த்தைகளை புழங்க மாட்டாங்க. இயல்புலையும் இல்லை, யாராவது தூண்டிவிட்டு அப்படி கோபத்தில் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை. அதே போன்று மார்க்கெட்டுகளில், சந்தைகளில் சப்தமிட்டு ஊளையிட்டு இப்படி சச்சரவு செய்யக்கூடியவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலை. அதே மாதிரி அவங்களுக்கு யாராவது தீங்கு கொடுத்தா, ஒரு கேடு அவங்களுக்கு யாராவது கொடுத்தா அதுக்கு பகரமாக அவங்களும் அதே மாதிரி தீமை செய்யவே மாட்டாங்க. மாறாக மன்னிப்பாங்க, கண்டு கொள்ளாமல் விட்டுருவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு. சுப்ஹானல்லாஹ். அப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு இயற்கையாகவோ அல்லது வேண்டுமென்றோ அல்லது பிறருக்கு நிர்பந்தம் ஏற்படுத்தியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட வார்த்தைகளை பேசினதே இல்லை. அப்படிப்பட்ட உள்ளவங்களாகவே அவங்க இல்லை. அதே மாதிரி சப்தமிட்டு, ரொம்ப சந்தைகளில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது சப்தமிட்டு சண்டையிட்டு இப்படியெல்லாம் அவங்க பேசக்கூடியவங்களாம் அவங்க இருக்கவே இல்லை. சரி, யாராவது வந்து அவங்களுக்கு தீங்கு கொடுத்தா, ஏதாவது தொல்லை கொடுத்தா, தொல்லை கொடுக்குறானா நாம் அதுக்கு சரிக்கு சமம் தொல்லை கொடுக்கணும், விடக்கூடாது. இப்படிலாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க? மன்னிப்பாங்க. பெருந்தன்மை அவங்கள்ட்ட இருக்கிற குணம். சுப்ஹானல்லாஹ். நம்மகிட்ட அப்படி இருக்குதா சொல்லி செஞ்சு பாருங்கள். யாராவது ஒன்று செஞ்சால் நம்ம அது பதிலுக்கு மேலே செய்யணும்னு நினைப்போம். ஒரு வார்த்தை பேச முடியாது, ஒரு இது நடக்க முடியாது, அது குடும்பமாக இருந்தாலும் சரி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டையும் எப்படி நடக்க மாட்டாங்க. சரி, எப்படி இருப்பாங்க? யாஃபு, மன்னிப்பாங்க. மன்னிப்பது என்பது சிறந்த குணம். அது நம்மகிட்ட தெரிய மாட்டிருக்கு நிறைய மக்களுக்கு.
மன்னிப்பது என்றால் அது எங்கேயோ கடைசி கட்டம், வேறு வழியே இல்லை, சரி மன்னிச்சு விடும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி இல்லை. மன்னிப்பது என்பது அது நல்ல கேரக்டர்ஸில் உள்ள ஒரு கேரக்டர், சிறந்த குணம். அது தப்பு பண்ணிட்டானா, சரி நான் மன்னிச்சுக்கிறேன், இவன் எப்படி செஞ்சிட்டானா நான் மன்னிச்சிடறேன், அல்லாஹ்க்கான்னு மன்னிக்கிறேன், இப்படி சொன்னால் சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பழக்கம். ரெண்டாவது, பெருசாக அவங்க தலையில் ஏற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. யஃபு வயஸ்பஹு, கண்டுக்கிட மாட்டாங்க, அதை அப்படி விட்டுருவாங்க. அதை ஒரு தடவை ஒரு பிரச்சனை நடந்துச்சா அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு தலையில் ஏற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. யார் சொல்கிறா? அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். கணவனுக்கு ஒன்றுண்டா மனைவி சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படி அவர் இப்படி பேசலாம், எப்படி உங்கள் அண்ணன் இப்படி பேசலாம், எப்படி உங்கள் தம்பி பேசலாம், எப்படி அவர் வரலாம், நீங்கள் எப்படி சும்மா இருக்கிறீங்க, இப்படி சொல்லுவாங்க. ஆனால் மனைவி சொல்கிற அந்த குணத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கணவர்கிட்ட இப்படி தான் இருக்கும் கேரக்டர். ஆயிஷா நாயகி அப்படி இருக்கலை, தூண்டி விடக்கூடியவங்களாக இருக்கலை, இப்படி அந்த சிந்தனை உள்ளவங்களாக இருக்கலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்த குணத்தை தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களை, இப்படியெல்லாம் இருந்தாலும் அவங்க பேசுகிறதுல கொள்கையை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி அதையும் சொல்லிடுவாங்க. அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி. ஒரு தடவை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் மாத்த வஹுவ யதுஉ மின் தூனில்லாஹி நித்தன் தஹலன் நார். எவர் ஒருவர் அல்லாஹ்வை விடுத்து வணக்கம் செய்கிறாரோ, அந்த அல்லாஹ்வை விடுத்து வணங்கி இணை வைத்து மரணிக்கிறாரோ, அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதான் பேசினாலும், தீமைக்கு தீமை செய்யாமல் மன்னித்து வழங்கினாலும், ஆனால் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிடுவாங்க. அதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, அது சரியாக இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வீட்லேயும் சரி, வெளியிலும் சரி. அப்போ சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையிலே மரணிக்கிறாரோ அவர் நரகத்தில் நுழைவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மக்களுக்கும் சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லீம் என்றால் யார், நம்ம யார் விளங்கி வச்சுருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீமுக்கு அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா? அந்த முஸ்லீம் தன்னுடைய கையாலோ தன்னுடைய நாவாலோ பிற முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கணும், அவர் தான் முஸ்லீம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். தன்னுடைய கையாலேயோ தன்னுடைய நாவாலேயோ அடுத்தவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் தான் முஸ்லீம். சரி, அடுத்தது ஒல் முஹாஜிர். ஹிஜ்ரத் செய்தவர்னா யார்? உண்மையான ஹிஜ்ரத் செய்தவர் யார்? முஹாஜிர்னா யார்? மன் ஹஜரமா நஹல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதிலிருந்து விலகி இருக்கிறாரு, அவர் முஹாஜிர், அவர் தான் சிறந்த முஹாஜிர்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரியில் 10வது ஹதீஸாக பார்க்குறோம். பண்புள்ள சகோதரர்களே, என்னதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினாலும் உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சரியான முறையில் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. எது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கேரக்டராகவே இருந்துச்சோ அதைத்தான் அவங்க மக்களுக்கும் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை, அவங்களுடைய நாவு அடுத்தவர்களுக்கு தொல்லையே கொடுக்காது. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களையே நல்லவர்களும் இருப்பாங்க, எதிரிகளும் இருப்பாங்க. எதிரிகளுக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு நற்குணமுடையவர்களாக இருந்தாங்க. அதனால தான் அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இயற்கையான குணம் அது வீட்டிலே எப்படி இருந்தது அப்பட்டமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்றால், அதனால தான் உடைய வீடு இனிய இல்லமாக இருந்துச்சு. எனவே இறை தூதருடைய வழியில் இனிய இல்லமாக நம்முடைய இல்லம் ஆக வேண்டும் என்றால் அவர்களை அப்படியே நம்ம பின்பற்றி ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அவர்களுடைய பெண் பிள்ளைகள், அவர்களுடைய நிலைமைகள், அதே மாதிரி மனைவியினுடைய முஆமலா, மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, ஏற்கனவே சொன்னது போல பல துணைவியர்களோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற முறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதன் என்ற அடிப்படையில் கேலி கிண்டலும் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.